சார். சொல்லுங்கம்மா. சார், இங்க தங்குறதுக்கு ரூம் இருக்குங்களா? இதோ மேடம் வந்துட்டாங்க. அவங்க தான் வார்டன். அவங்க கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. வாங்க மேடம். சொல்லுங்க, என்ன வேணும்? மேடம், இங்க தங்குறதுக்கு ரூம் இருக்கா? உள்ள வாங்க மேடம். அதெல்லாம் இருக்கட்டும், டீடைல் மட்டும் சொன்னீங்கன்னா. ஏசி ரூம்னா மாசத்துக்கு 7000 ரூபாய், நார்மல் ரூம்னா மாசம் 5000 ரூபாய். தனி ரூம் கிடையாது, ஷேரிங் தான். சாப்பாடுக்கு தனி. உங்க ஆதார் கார்டு, நீங்க வேலை பார்க்குற ஆபீஸோட ஐடி கார்டு, அதோட காப்பி வேணும். 2 மாசத்தோட வாடகை அட்வான்ஸா வேணும். இங்க இதுதாம்மா ப்ரொசீஜர். இல்ல, இனிமேதான் நான் வேலை தேடணும். ஓ அப்படியா? இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களோ? அப்போ 1 மாசத்துல வேலை கிடைச்சிரும்ல. மத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருங்க, அட்வான்ஸ் பண்ணிடுங்க. மாடியில இருக்கிற ரூம்ல ஒரு பெட் காலியா இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல, அது வந்து. என்ன மேடம், ஏதோ சொல்ல வரீங்க, என்னன்னு சொல்லுங்க. நீங்க கேக்குற ஆதார் கார்டு, ஐடி கார்டு எல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்ல. அதோட கையில பணமும் இல்ல. நான் வேலை தேடிட்டு சம்பளம் வந்த உடனே கண்டிப்பா தந்துடுறேன். என்ன, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? ஊரை விட்டு ஓடி வரவங்களுக்கு எல்லாமா ஹாஸ்டல் கட்டி வச்சிருக்கோம். இது ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல். என் டைம் வேஸ்ட் பண்ணாத, போமா. மேடம் மேடம், இல்ல மேடம், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்க ப்ளீஸ். உனக்கு ஹெல்ப் பண்ணி இங்க தங்கி இருக்கிற பொண்ணுங்களோட திங்ஸ் எல்லாம் சுருட்டிட்டு ஓடி போறதுக்கா? ஐயோ, அதெல்லாம் இல்ல மேடம். உனக்கு அட்ரஸே இல்ல, தங்க வேற இடம் கொடுக்கணுமா? ஆளை பாரு. மேடம், இன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்க தங்கறதுக்கு மட்டும் இடம் கொடுங்க மேடம். காலையில நான் வேற இடம் பார்த்துட்டு போயிடுறேன். மா, நான் இந்த ஹாஸ்டலோட ஓனர் கிடையாதுமா, வார்டன். ஏன் பொழப்புக்கே வேட்டு வச்சிருவ போல இருக்கே, போமா அந்த பக்கம். ஐயோ மேடம், காலை விடுமா ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் மேடம், ப்ளீஸ் மேடம். நான் எங்க போவேன்? என்னங்க, மதி எங்க? ஹோம்வொர்க் எழுதுறேன்னு அவர் ரூமுக்கு தான் போனா. மதிக்குட்டி, அத்தை அத்தை, என்னடா ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க? சும்மா அத்தை, ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தேனா, ஒரு சம் எனக்கு தெரியல அத்தை. நீங்க கிச்சன்ல இருந்தீங்களா? நீங்க வர வரைக்கும் அதான் சும்மா இங்க உட்காந்துட்டு இருந்தேன் அத்தை. வேலை முடிஞ்சிருச்சா அத்தை? எனக்கு கணக்கு சொல்லி தரீங்களா? சொல்லித்தரேன். இதோ பேக் எடுத்துட்டு வரேன் அத்தை. ஆமா ஆமா. என்னம்மா? வணக்கங்க. வேலை கிடைச்சதுன்னு வந்தேன். வந்த வேலை இன்னும் முடியல. என்ன நாளைக்கும் வர சொல்லிருக்காங்க. என்னோட ஹேண்ட்பேக் வேற திருட்டு போயிடுச்சுங்க. ஹோட்டல்ல தங்குற அளவுக்கு பணம் இல்ல. அதனால நைட்டு இந்த கார் பார்க்கிங்ல தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நான் காலையில எழுந்து போயிடுறேன். எத்தனை பேர் இப்படி கிளம்பி வந்திருக்கீங்க? புரியல. எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். இல்ல, அப்படிலாம் இல்ல. நாங்களே இங்க வேலைக்காரங்களா ஒட்டிட்டு கிடக்குறோம். இப்படித்தான்
போன வாரம் சொந்தக்காரன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான். ஒரு வார்த்தை மாறாம நீ சொன்னதையே சொன்னான். பார்க்க பாவமா இருந்ததா, படிச்ச பையனா வேற இருக்கானேன்னு வேலை தேடி வேற வந்திருக்கான். தங்கிட்டு போட்டுமேன்னு இடம் கொடுத்தோம். காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவனையும் காணும், ஓனர் பைக்கையும் காணும். திருடிட்டு போயிட்டான். ஐயோ, நான் எதுவும் திருடலாம் வரல. ஓ, ரொம்ப நல்லவளாக்கும். ஏற்கனவே எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு நாங்க தண்டம் கட்டிட்டு இருக்கோம். இதுல நீ திரும்ப வந்திருக்கிய? தயவு செஞ்சு போமா, புண்ணியமா போகும் உனக்கு. அண்ணா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. அதான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன அண்ணன் அண்ணன் சொல்லிக்கிட்டு இடத்த காலி பண்ணுமா? ஹவுஸ் ஓனர் பார்த்தா திட்ட போறாரு. அட போமா. பாரு, இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்காங்க தெரியலையே. என்னம்மா இப்படி பேசிட்ட? சும்மா கம்முன்னு இரு. நம்ம தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. எங்க போய் முடிய போகுதோ? ஐயோ, எங்க போகிறதுன்னே தெரியல. வீட்டுல மதி வேற என்ன பண்றான்னு தெரியல. ஐயோ, குழந்தை வேற நான் பக்கத்துல இல்லைன்னா தூங்க மாட்டாளே. என்ன கேட்டு அழுவாளே அம்மா அம்மான்னு. இன்னும் எவ்வளவு தூரம் இப்படி நடக்கிறதுன்னு தெரியல. எங்க போறதுன்னு தெரியல. சரி தங்கம், நீ கணக்கு போட்டுட்டு அத்தை இப்ப வந்துடுறேன், ஓகேவா? ஓகே அத்தை. வாங்க. ம். என்னாச்சு மகா? என்னாச்சு? மதியை நம்ம சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவ இங்க இருக்கிற எல்லாரையும் விட பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறா. ஏன் அப்படி சொல்ற? அவ தன்னோட அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றா. நான் ரூம்குள்ள போனப்ப கண்ணாடி முன்னாடி சோகமா உட்காந்துட்டு இருந்தா. என்னை பார்த்ததும் சிரிச்சு சமாளிச்சுட்டு கணக்கு சொல்லி தரீங்களான்னு கேட்டா. நானும் அவ கேட்டதுக்காக கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியுதுங்க. ஆனாலும் அவ அம்மா இல்லாம அவளால இருக்க முடியல. ரொம்ப தவிக்கிறா. பார்க்கவே பாவமா இருக்குங்க. பாவம் தான் மகா. ஆனா என்ன பண்ண முடியும்? அக்காவை தேடி போறேன்னா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. அத்தை ஒத்துக்கலைங்கிறதுக்காக எக்கேடோ கெட்டு போகட்டும்னு அண்ணி அப்படியே விட்டுட முடியுமா என்ன?